நாளை தேவனுக்கும் இருக்கிற உறவு இல்லாதபடி துண்டித்து போயிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூன்று வரும்பொழுது நம்ம பார்க்குற ஒரு காரியம், இயேசு மரித்தார், அடக்க பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே அவர் ஏற்றுக்கொண்ட நமக்கு மீண்டுமாக என்ன செய்யப்படுகிறது, இந்த ஆவியிலே மறுபடியுமாக நாம் உயிரடைகிறோம். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நம்ம ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, என்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லுறாங்க. ஆவிலே மறுபடியும் பிறக்கும்படியாக தேவன் என்ன செய்தார், நம்மளுக்கு கிருபை செய்தார். அதனால் தேவனிடத்தில் சார்ந்து தேவனை ஆவியிலே பிறந்த உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்றால், ஆவியிலே நம்ம எளிமையாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஜனங்கள் ஒரு போராக இருக்காங்க, ஏழையாக இருக்கிறாங்க என்றால், எளிமையாக இருக்கிறாங்க என்றால் அவங்க என்ன செய்வார்கள் என்றால் பிறரை சார்ந்து வாழ்வாங்க. சில காரியத்தை டிபெண்ட் பண்ண வேண்டும். ஒரு தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு இடத்துல பார்க்க வேண்டும், ஒரு நபரை பார்க்க வேண்டும், ஒருவரை தேட வேண்டும். அதில் ஒரு டிபெண்ட் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே நம்ம பார்க்க முடியும். இது சுயத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒருவரை சார்ந்து. அப்போ தேவன் ராஜ்யத்தில் சொல்லும் பொழுது, தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரா, நம்மளை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லாத தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஆதியாகத்திலே பார்ப்போம் என்றால், தேவனை விட்டு பிரிந்து போயிட்டார்கள். அதில் 2 காரியத்தை பார்க்கும். ஒன்று, ஆதாம் மூலியமாக பிறந்த காயின், அந்த காயின் மூலியமாக வந்த சந்ததி ஒன்று. 2வது, சேத்து மூலியமாக வந்த ஒரு சந்ததி இருக்கிறது. இந்த காயின் மூலியமாக வந்த ஒரு சந்ததியை பார்க்கும்போது போய் காரியம் கட்டு வரும்போது, ஜெனிசிஸ் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது நிம்ரோட் என்று சொல்கிறார்கள். இந்த நிம்ரோட் இருக்கும் பொழுது தான் இந்த பாபேல் டவர், இந்த பாபிலர் கோபுரத்தை கட்டுறார்கள். இவங்க ஒரு காரியத்தை கட்டுனாங்க, ஒற்றுமையாக இருந்தார்கள். இந்த காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், ஜனங்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க விரும்புகிற காரியத்தை ஒன்றும் தடைப்படுத்த முடியாதுன்னு சொன்னார்கள். ஆனால் இவங்க செய்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஏன் பிரியமாக இல்லை? இவங்க செயல்பட்ட காரியங்கள், இவங்க முன்னேறி வந்த காரியங்கள் எல்லாம் அவங்களை சார்ந்திருந்த காரியங்களாக இருந்தது. அதில் ஒரு காரியத்தில் பார்க்கும்போது சொந்த ஞானம், சொந்த நீதி, சொந்த காரியத்தை சார்ந்து நம்ம தேவன் கிட்டி வரலாம் என்று எண்ண முடியாது. சொந்த நீதியை சார்ந்து நான் தேவன் இடத்துல வரலாம், தேவனோடு பேசுவேன், தேவனை நான் சந்திப்பேன், தேவனை தரிசிக்க முடியும் என்று அங்கே காரியம் இல்லை. அதாவது தேவனை நான் சந்திக்க வேண்டும், தேவனை நான் பார்க்க வேண்டும், தேவனோடு நான் நடக்க வேண்டும் என்றால் எனக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் ஆவியிலே நான் எளிமையாக இருக்க வேண்டும். அது என்ன பொருள் என்றால், நான் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதில் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில தான் அவர் என்ன செய்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை அவர் கட்டி நடத்தி வழி நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறாரு. ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால், இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியங்கள், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, நீ செய்யலான்று எண்ணுகிற காரியத்தை முடியாது. ஆனால் மாம்சம் நிலைக்கவும் நம்ம செய்யலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, அவர் சித்தத்தை எதிர்பார்க்கிற காரியம் என்ன செய்ய முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்பாய். நான் உன்னிலும் என்னுடைய வசனம், நீ என்னிலும் என்னுடைய வசனம் உன்னில் நிலைத்திருந்தால் நீ அதிகமாக கனி கொடுப்பாய் என்று சொல்ல. தேவன் என்ன சொல்கிறார், நம்ம வாழ்ந்து இந்த பூமியில் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை நம்ம சுயத்தில் சார்ந்தல்ல, அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். நீதிமொழி 3 வசனம் 5, 6. Proverbs chapter 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். இங்கே பார்க்குற ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொன்னார், என்னால் அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அநேக காரியத்தை செய்ய முடியும். இங்கே நீதிமொழி சொல்லுகிறது, சுய புத்தியின் மேல் சாயாது. ஆக நம்ம சுய புத்தியில் சாய்ந்து காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அந்த சுய புத்தி எப்படி ஆகிறது? பாபேல் டவர் கட்டினதை போல அந்த காரியத்துக்குள்ளே போகிறது. அது தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னால் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த பூமியில் நம்ம காரியத்தை செய்ய வேண்டும். ஆனாலும் நம்ம சார்ந்து வாழ வேண்டிய காரியங்கள் தேவனை சார்ந்து இந்த பூமியில் வாழ வேண்டும். அதான் இயேசு இருக்கும்போது யோவான் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், அந்த நாளில் அநேகர் அவர் இடத்துல வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பேய்களை ஓட்டினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம் என்று சொன்னார்கள். பேச அவங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? எனக்கு உங்களை தெரியல, நீங்கள் போங்க என்று சொல்கிறார். என்ன எதற்காக சொல்கிறார்? என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு எவனும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார்? நம்ம செய்கிற சுயக்காரியம் அல்ல, அவரை சார்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவரை சார்ந்து அவர் சித்தம் என்னதென்று அறிகிற ஒரு வாஞ்சை, அறிகிற ஒரு விருப்பம் உள்ளவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்த பின்பு எல்லாம் முடிந்த பின்பு வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு அவர்களுடனே இயேசுவுடனே இருக்கும்படியாக தான் அந்த சீஷர்களை முதல் நோக்கத்தோடு அழைத்தார்கள். இயேசுவோடு இருக்கும் பொழுது தான் அவங்க என்ன பார்க்குறாங்க? இயேசு எப்படி வாழ்கிறாரு, எப்படி அவரோட வாழ்க்கை நடத்தப்படுகிறதுன்னு இவங்க பார்த்த பின்பு அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். அந்த ஒரு காரியத்தை மட்டும் இயேசு இடத்துல வந்து கற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார்கள். எந்த காரியம் என்று பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து முடித்த பின்பு சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள். அப்போ அங்கே என்ன பார்க்கிறார்கள் என்றால், இயேசு அவர் தேவகுமாரன், அவர் சுயத்தினால காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அவர் ஆவியில் எளிமை உள்ளவர் காரியத்தை அவர் அங்கே ப்ராக்டிஸாக ஜனங்கள் பார்க்கும்படியாக, சீஷர்கள் பார்க்கும்படியாக என்ன செய்கிறாரு? பிதாவை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அங்கே காட்டுகிறாரு. அப்போ பிதாவை சந்திக்கும்படியாக, பிதாவோடு பேசும்படியாக, பிதா சொல்கிற காரியத்தை கேட்கும்படியாக, பிதா எதை சொல்கிறாரோ செய்கிறேன் என்று அந்த காரியத்தை சிஷ்யர்களுக்கு என்ன செய்கிறாரு? போதித்து கொடுக்கிறாரு. ஆனால் இவரும் ப்ராக்டிக்கலாக காட்டுகிறாரு, நான் ஆவியில் எளிமையாக இருக்கிறதை போல நீங்களும் என்ன செய்யுங்கள்? ஆவியில் எளிமையாக இருங்கள். அப்போ இயேசு இந்த பூமியில் இருக்கும்பொழுது அவர் பிதாவை சார்ந்து வாழ்ந்ததை போல, பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை எல்லாவற்றையும் செய்ததை போல உங்களுக்கும் எனக்கும் தெய்வ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய உங்களுக்கும் எனக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு பரத்துக்கு ஏறும் முன்பாக இந்த சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னதென்றால், நீங்கள் எருசலேம் விட்டு எங்கேயும் போகாதபடிக்கு முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க? எருசலேமில் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் காத்திருங்க. இப்போ பாருங்கள், அந்த காரியத்தை சொன்ன பின்பு அவர் சொல்லும் பொழுது 500 பேர் இருந்தாங்க. பரத்துக்கு இருக்கும்போது 500 பேர் சுற்றி இருந்தாங்க. அது சொன்ன பின்பு அங்கே ஜனங்க காத்திருந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் காத்திருந்தாங்கன்னு தெரில. ஆனால் அந்த நாள் வரும்பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், 120 பேர் மாத்திரம்தான் அந்த இடத்துல காத்திருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்டு தேவன் சொன்ன காரியத்தை அவங்க அங்கே என்ன செஞ்சார்கள்? கீழ்ப்படிந்தவர்களாக, ஒப்பு கொடுத்தவர்களாக அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் பார்ப்போம் என்றால், இந்த சீஷர்களை பார்க்கும்பொழுது அவங்க அவர் சத்தத்தை கேட்குறாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வசனத்தினால் பிழைக்கிறான் என்று இந்த வசனத்தை கேட்ட பின்பு அவர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக அவர் சொன்ன காரியத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? அவங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. பரலோகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு முத்திரையாக, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது.
எப்படி நடந்தது? இந்த 120 பேருக்குள்ளே என்ன ஒரு ஆவி இருந்தது என்றால், எப்படிப்பட்ட ஒரு attitude இருந்தது என்றால், அவங்கள் ஆவி எளிமையாக இருந்தது. எதிலே காண்பித்தது? அவரை சார்ந்து, அவர் சொன்னாரே அதை சார்ந்து அதன்படி செயல்பட இருந்த ஒரு வாழ்க்கையை அங்கே பார்த்த பின்பு அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். ராஜ்யத்தின் காரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அதான் இயேசு சொல்றாரு, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், மத்தேயு 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்போ பாருங்க, இங்கே மீண்டும் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்புங்க. சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்க. ஆரம்பிக்கும் அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அவர் திருப்பியுமாக சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்கள். இப்போ சிறு பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு இறுதியம் இருக்கும் என்றால், அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லுகிறோம், ஓகே இன்றைக்கு உனக்கு நான் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன பார்க்குங்க? எதிர்பார்ப்போடு அவங்க காத்திருப்பாங்க. ஒரு இந்த வாரம் உனக்கு இந்த ஜாமான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த சொன்ன அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்போடு காத்திருப்பாங்க. அதே தான் என்ன செஞ்சாங்க சீஷர்கள்? அந்த மேலறையில் இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லிட்டு போன அந்த வார்த்தையை எப்படி சிறுப்பில் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை எதிர்பார்ப்போடு காத்திருக்குமோ, இந்த 120 பேரும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவருக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், இல்லை பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் என்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். அதில் எப்படி? அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். எப்படி சிறுப்பில் சொன்ன வார்த்தையை நம்பி அதன்படி காத்திருந்து வாழ்கிறதோ, அதே போல் நீங்களும் நானும் வாழ்கிற ஒரு பிள்ளையாக, ஒரு தெய்வ ஜனமாக நம்ம காணப்பட வேண்டும். ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம் என்றால், ஏன்னா பி attitude, த சர்மன் இன் த மவுண்டன் சொல்லும் போது இங்கிலீஷ் டைட்டில் வந்து த பி attitude. அப்போ என்றால் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டிய உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, ஒரு எண்ணங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டும் தான் கற்றுக் கொடுக்கிறாரு. அதில் ஒரு சிந்தனை எப்படிப்பட்ட இருதயம் என்றால், ஆவில எளிமை உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்போ இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இருப்பார்கள் என்றால், ஒரு கஷ்டமாக இருக்கிறாங்க, இல்லை ஏழையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் பொழுது, ஒரு நன்மை அவங்களுக்கு வரும் என்றால், ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிறது, இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் என்றால், அவங்க நிச்சயமாக எப்படி இருப்பார்கள்? சந்தோஷமாக இருப்பார்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்காக நன்றி இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எனக்கு இது இல்லை, ஆனால் நான் இப்போ பெற்றுக்கொண்டேன், இதை குறித்து நான் என்ன செய்கிறேன்? எனக்கு நன்றி இருதயம் இருக்குது. நன்றியோடைய ஒரு இருதயம் உள்ளவர்களாக வாழ்வார்கள். அதே தான் நம்ம பார்ப்போம் என்றால், சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், நம்ம என்ன செய்ய வேண்டும்? ராஜாவுடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம நன்றி இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். அநேகர் பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் எல்லாற்றுக்கும் தேவன் கொடுத்தார் என்று அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்குதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நன்றி இருதயம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்க? நன்றி செலுத்துவாங்க. ஆக நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா காரியமும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதுனாலே நம்மளுக்குள்ளே என்ன ஆகிறது? நன்றி இருதயம் வருகிறது. நாம் அக்னாலேஜ் பண்ணுகிறோம், தேவன் தான் எனக்கு இந்த நன்மையை கொடுத்தார், தேவன் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், தேவன் தான் இந்த சுகத்தை கொடுத்தார், கிருபை கொடுத்தார் என்று நாம் அக்னாலேஜ் பண்ணுகிறதுனாலே நான் என்ன செய்கிறேன்? அந்த ராஜாவுக்கு நான் நன்றி உள்ளவனாக நான் வாழ்கிறேன். அந்த ராஜாவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும்படியாக நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆதியாகத்தில் பார்ப்போம் என்றால் இந்த ஒரு காரியத்தில் மட்டும்தான் பிசாசு என்ன செய்கிறான்? அங்கே ஒரு காரியத்தை திசை திருப்ப வைக்கிறான். ஏவாள் அவங்களுக்கு இருந்த எல்லா காரியத்தையும்
பார்க்காதபடிக்கு இல்லாத ஒரு காரியத்தை பார்க்கும்படியாக பிசாசு என்ன செய்கிறான்? கண்ணை அப்படி திருப்பி, உனக்கு இது இல்லையே, இது இல்லையே, இந்த காரியத்தை பார்த்து இது மேலே ஆசைப்படு என்று ஒரு இருதயம் வந்ததினாலே, ஒரு எண்ணங்கள் வந்ததினாலே தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிந்து போக பண்ணுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியமும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் சிந்தனை எங்கே போகிறது என்றால், இல்லையே, அது இல்லையே, அது இல்லை என்று தான் அந்த இருதயம் போனதுனாலே இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நன்றியோட இருதயம் அவங்களுக்கு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நானும் பிரவேசிக்க வேண்டும், அந்த ராஜ்யத்தின் காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆவில எளிமை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால், நம்ம எப்படிப்பட்ட இருதயம் நம்மளுக்கு இருக்கும் என்றால், நன்றியோட இருதயம் நமக்குள்ளே இருக்கும். அந்த நன்றி இருதயம் இருக்கும் என்றால், அந்த ராஜாவுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு வந்து அவர் இடத்துக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழ்வோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், எனக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், நான் ஆவியில் எளிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணம் எனக்கு இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மனம் திரும்பி சிறுப்பிள்ளையை போல நான் வாழ வேண்டும். சிறுப்பிள்ளையை போல மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்றால், நான் என்ற சுயத்தில் நான் சார்ந்து வாழாதபடிக்கு, விசேஷமாக தேவனுடைய காரியத்தில் வரும்பொழுது ஒரு ரிலிஜன் இல்லை, ஆனால் ரிலிஜன் சொல்லும்பொழுது நம்ம சுயத்தினால நான் உபவாசம் எடுத்து நான் ஜபித்து இதனால் நான் கிட்டி வருகிறேன் அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு, நான் அவரை சார்ந்து அவர் முகத்தை தேடி அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய விருப்பத்தை அறிந்து அவர் சித்தத்தை அறிந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த எளிமை இருதயத்தோடு என் ராஜாவுடைய பிரசனத்தில் வந்து அந்த ராஜாவுக்கு அவர்படி நான் சேர்ந்து அவரை சார்ந்து வாழ்ந்து அந்த ராஜா சொல்கிறதை செய்து அந்த ராஜாவுடைய நன்மைகளை பார்த்த பின்பு அந்த ராஜாவுக்கு நன்றி இருதயத்தோடு நான் என்ன செய்கிறேன்? அவருக்கு சேவை செய்யும் பொழுது என்ன மாறுகிறேன்? ராஜாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வாழ்கிறவனாக, அவர் ராஜ்யத்தில் சேவை செய்கிறவனாக நீங்களும் நானும் மாறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அகல இந்த புதன்கிழமை பார்க்கவும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு வருகிறோம். அந்த இதில் இன்றைக்கு பார்ப்போம் என்றால், உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு இருதயம் இருக்க வேண்டும் என்றால், அந்த ஆவியில் எளிமை உள்ள இருதயம். அது என்னது? நான் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு இருதயத்துக்குள்ளே நான் வருகிறேன். நான் அந்த இருதயத்தோடு நான் அவர் முகத்தை தேடுகிறேன், அவர் கிட்டி வருகிறேன், ஆராதிக்கிறேன் என்று ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நாளில் கூட நம்ம தேவனுடைய பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்தலாம்.